அப்புறம் இந்த மாதிரி சிட்டில யாரு மர்மமா கொலை பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. பொண்ணுங்க எல்லாரும் காணாம போறதுக்கு முன்னாடி யார் அவங்கள ஃபாலோ பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம வில்லன் நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிரும்னு இவருக்கு கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா கொண்டுருவாரு. இந்த தாத்தா யாருன்னா நம்ம வில்லனோட வீட்டுல சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம வில்லன் சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணதால அவங்க அப்பா கண்டிப்பாரு. இவரை கண்டிச்சதால இவன் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அதனால ஒரு அட்வைஸ் சொல்றாரு. என்னன்னா, நீ தப்பு பண்றது தப்பு இல்ல, நீ பண்ண தப்பு எப்ப தடயமா சாட்சியா மாறுதோ அதான் தப்பு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அடுத்த நாள் உங்க அப்பான்னு கூட பார்க்காம கொலை பண்ணிடுறாரு. அப்புறம் இந்த விஷயத்தை எங்கனாச்சும் வெளியில போய் சொன்னா உன்னையும் கொன்றுவேன்னு இந்த தாத்தாவை சின்ன வயசுல மிரட்டி வைக்கிறாரு. அப்புறம் எப்படி ஈஸியா சிட்டிக்குள்ள பொண்ணுங்களை கடத்துவாருன்னா, முன்காலத்துல ராணிகளுக்கு பயன்படுத்தப்படுற மருந்து தான் காரணம். அதை வச்சுதான் இவரு இந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மருந்தோட பேர் என்னன்னா ஹைப்போமிஷன். இது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, ராணிகள் எப்பவுமே ஸ்லிம்மா இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க. இந்த மருந்தை யூஸ் பண்ணா ராணிகள் எப்பவுமே குண்டாகவே மாட்டாங்க. ஆனா இந்த மருந்தை ஓவர் டோஸ் யூஸ் பண்ணா உயிருக்கே ஆபத்தாயிரும். கடைசியில நம்ம ஹீரோ இவர் பண்ற கிரைம் எல்லாத்தையும் இவர் வீட்டுக்குள்ள போய் தெரிஞ்சுக்குவாரு. அப்புறம் இந்த அரக்கனை இந்த இடத்துல கொண்டுட்டு தன்னோட வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்காரு.